Vinex Class Academy சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம TNPSC Combined Statistical Subordinate Service Examination வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க இல்லையா? அது குறிப்பா சொல்லணும்னா கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் இருக்கும், Black Health Statistician, Statistical Assistant இந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து கால்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாமுக்கு குறுகிய காலத்தில் எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகுறது, ஹவு டு ப்ரிப்பேர், அது குறிப்பாக சொல்ல போனால் இந்த மேக்ஸ் மேஜர் பேப்பருக்குள்ளே பேப்பர் 1 இந்த பேப்பர் 1க்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 யூனிட் நம்மளால் தரவாக படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக என்ன இருக்கிறது, ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ பர்டிகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2016 நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எந்தெந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் யாராலுமே வந்து 100% பேப்பர் 1 சரி பேப்பர் 2 கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பேப்பர் 2 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பேப்பர் 1 முடியாது, பேப்பர் 1க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பேப்பர் 2 முடியாது. ஆனால் நம்ம ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ரெண்டு எக்ஸாமும் ஒரே நல்லா நடக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லையா? ஸோ எக்ஸாம்ன்றது ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து நடக்கிறதா சொல்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடைச்சது இன்னும் இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க, இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணல, இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கீங்கன்னா 19/11/2021 நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோட மெயின் காரணம் என்னென்னா பேப்பர் 1க்கு நம்ம எப்படி படிக்கலாம், பேப்பர் 2க்கு எப்படி படிக்கலாம் அப்படின்றது தான். ரைட்டா? ஸோ ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த தேர்வில் வந்து பாஸ் பண்ண முடியும். அதாவது கான்ஃபிடென்ட் அப்படின்னா ஒன்று பேப்பர் 1ல் தரவாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம பேப்பர் 2ல் வந்து தரவாக இருக்கணும். ரைட்டா? ஸோ பேப்பர் 1ன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு யூஜி லெவலில் படிச்சிருந்தாலும் கூட அதை வந்து நமக்கு வந்து இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஏற்கனவே படித்து ப்ரிப்பராக இருக்க மாட்டோம். டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நிச்சயமாக வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வரதுனால கொஞ்சம் அது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இது எப்படி வந்து கேட்குறாங்கன்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரைட்டா? எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 500 மார்க் வந்து இருக்குது. ரைட்டா? இதில் 300ன்றது பேப்பர் 1க்கும் 200ன்றது பேப்பர் 2க்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. மினிமம் பாஸ் வந்து 200 மார்க் வந்து ஓசி கேட்டகரிக்கு, 150 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி 1 இயர், டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரிக்கு எல்லாமே 150 மார்க் வந்து மினிமம் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி. இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறதா வந்து கட் ஆஃப், இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ஓஎம்ஆர் மெத்தட் தான். 2 பேப்பரும் காலை மாலைன்னு ஒரே நாள் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 1ல் 200 கேள்விகள் கேட்பாங்க. அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கும், 3 மணி நேரம் எக்ஸாம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான சிலபஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதிலே வந்துடும். ஸோ 3வது வந்து எக்கனாமிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். அதில் 75 கேள்விகள் வந்து ஜென்ரலாக வந்துடும். ஜென்ரலானா அதாவது சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்டு, ஹிஸ்ட்ரி, அதாவது குரூப் 2 சிலபஸ். குரூப் 2ன்றதே ஒரு பெரிய எக்ஸாம். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பேப்பர் 1க்கு கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் ஃபுல்லாகவே வந்துடுது. ரைட்டா? அது யூனிட் 8 யூனிட் 9 ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து கவர் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் வந்து 25 கேள்விகள் வந்துடுது. ஸோ இதை படிக்கவே நமக்கு 2-3 மாதம் தேவைப்படும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பேப்பர் 2 படிக்கணும், பேப்பர் 1 படிக்கணுன்ற போது ஏதாவது ஒரு ஐடியா, ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி இல்லை ஒரு பர்டிகுலர் யூனிட் மட்டும் கவர் பண்ணி போனாலே ஓரளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் மேக் பண்ணதுக்கு காரணமே அதுதான். 2016 கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் எந்தெந்த யூனிட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எதில் அதிகப்படியான கேள்விகள் இருக்காங்க, படிக்கிறதுக்கு நமக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு அப்போ நம்ம வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணோடனே நமக்கு வரக்கூடியது அல்ஜிப்ரா பேப்பர் தான். நான் படிக்கும்போது அப்படி தான் இருந்தது, நீங்கள் படிக்கிறது எப்படி எனக்கு தெரியல. ஸோ அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதேமாதிரி கால்குலஸ் நம்ம ஃபஸ்ட் இயர் முடிச்சிருப்போம். அது கால்குலஸ் 1 கால்குலஸ் 2ன்னு கூட நம்ம வந்து பேப்பர் படிச்சிருப்போம் செமஸ்டருக்கு மாற்றி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்ம +2 கான்செப்டை வந்து இதில் வந்து உட்காரும். அப்போ வந்து ப்ராப்ளமேட்டிக்காகவும் இருக்கும், படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் 1 மார்க்கில் படிங்க. என்னென்ன உள் டாபிக் இருக்குன்றதை நான் வந்து சிலபஸ் வச்சு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 2 யூனிட் படிங்க. ரைட்டா? 3வது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வெக்டர் கால்குலஸ், ஃபூரியர் சீரிஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது வெக்டர் கால்குலஸும் ஓரளவுக்கு ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ் இருக்குது. ஃபூரியர் சீரிஸ், ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னால ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 யூனிட் ஈஸியாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் நம்ம யூஜியில் படிச்சிருப்போம். ஸோ நம்மகிட்ட வந்து ஏதாவது புக், ரெஃபரன்ஸ் புக் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் காலேஜில் படித்த நோட்டு கூட வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 மார்க் லெவலில் படித்த போதும் பெரிய தீரம் வந்து நம்ம டெரிவேஷன் போகிறதில்ல, பெரிய தீரமோ சால்வ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்க போகிறதில்ல. ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு 4 யூனிட். அடுத்து அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து குரூப் வர்றதுனால குரூப்பு, சைக்கிள் குரூப்பு, ஏதாவது தியரம், டெஃபினேஷன் மட்டுமாவது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 யூனிட் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். தியரி பேப்பர்ன்றதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தியரம் டெஃபினேஷன் இருக்கும். ஒரு சில பேருக்கு தியரி ஈஸியாக இருக்கிறவங்க அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தியரி டெஃபினேஷன் மட்டும் ஏதாவது ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு விட்டுடுங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ரியல் அனாலிசிஸ் ஆகட்டும், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் பார்த்தா நம்ம தேர்ட் இயரில் ஃபைனல் இயரில் படிப்போம். கொஞ்சம் இதெல்லாம் வந்து நிறைய தியரம் நிறைய டெஃபினேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் இதெல்லாம் கஷ்டம் தெரியும்னு சொல்கிறேன்னா, நமக்கு வந்து பேப்பர் 1 மட்டுமே இவங்க டெஸ்ட் வைக்க போதில்லை, பேப்பர் 2ன்னு ஒன்று வைக்க போகிறோம், அதுவும் வந்து மாலையில் வைக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் படிக்க முடியாது. அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே வந்து ஒரு பிஜி டிஆர்பி லெவலில் ஒரு டிஆர்பி லெவலில் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூனிட் நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்சாகணும். கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளே 2 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதை படிக்கக்கூடிய டைமில் நீங்கள் வந்து பேப்பர் 2ல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம், கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பேசிக்காக ஏதாவது தியரம் டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய கேள்விகள் இல்லை, ஒரு 6-7 கேள்விகள் மேலே வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது புக்கு இருக்குது ஏதாவது இருக்குன்னா அந்த 1 மார்க் மட்டும் ப்ரீவியஸில் கேட்டது மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து ரிலேட்டடாக வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜராக ஃபஸ்ட்டு 4 யூனிட் நான் சொன்னால் ஈஸியாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணி வரணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஓவர் பேப்பர். ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் ஓவருக்கும் அதிகப்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஓவரை அவாய்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஓவரில் நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின் எப்படி பண்ணுறோம், அந்த சம்மு போடும்போது பிக்கர் மெத்தட் ஆகட்டும், சிம்ப்ளக்ஸ் மெத்தட் ஆகட்டும், என்னென்ன கண்டிஷன் இருக்குது, எப்படி அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறத மட்டுமாவது 1 மார்க் லெவலில் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், கண்டிப்பாக அதை பார்க்கணும். இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரொம்ப முக்கியம். பேரே எக்ஸாம் கூட தியரி பேப்பரே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், ரைட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இதுதான். ஸோ அதனால் இந்த யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர்லேயும் ஓவர் பேப்பர்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 4 யூனிட்டு, அடுத்தது 9வது யூனிட் 10வது யூனிட், மொத்தம் எத்தனை ஆச்சு 6 யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 6 யூனிட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ரைட்டாக. மீதி 4 யூனிட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேப்பர் 2 படிச்சுட்டு அதுக்கப்புறமா வேணால் ஏதாவது கொஞ்சம் கடைசி டைமில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரைட்டாக. 10 யூனிட்டுமே நம்மளால் தரவு பண்ண முடியாது. நான் சொல்லக்கூடிய இந்த 6 யூனிட்டுமே உங்களால் தரவு பண்ண முடியுமான்றது ஒரு சந்தேகம் தான். பட் இருந்தாலும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி 1 மார்க் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா கூட போதுமானது, ரைட்டாக. ஸோ யூனிட் 1, 2, 3, 4, 9, 10 இந்த 6 யூனிட் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா மற்ற யூனிட்டை நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். என்ன அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் வருது. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த வீடியோ பார்க்கணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ குரூப் 4க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் கூட நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இதில் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும், ஏற்கனவே கொஞ்சம் படித்த டாபிக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பேப்பர் 2க்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ இது வந்து டெய்லியுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்டா. ஸோ பேப்பர் 1 விட பேப்பர் 2வும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே நீங்கள் ஓரளவு படிக்கக்கூடிய ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஆகட்டும், ஜாகிரபி ஆகட்டும், இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க வந்து ஸ்டாண்டர்டாக வந்து டிகிரி லெவல்னு சொன்னால் கூட இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான வந்து கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் வரும். எக்கனாமிக் ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th லெவலில் கேட்பாங்க. இந்த இந்தியன் எக்கனாமிக்லாம் பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கில் இருந்து கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து இது வந்து குரூப் 2 சிலபஸ்ன்றதுனால நீங்கள் ஏற்கனவே குரூப் 2க்கோ அல்லது குரூப் 1க்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த யூனிட் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க, கவர் பண்ணியிருக்கீங்கன்னா அதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ரைட்டா. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9 ஆப்டிடியூட் எப்பவுமே வந்து நம்ம 100 கேள்வி இது கேட்பாங்கன்னா 25 கேள்வி மேக்ஸ்ன்னு வந்துடுது. கம்பல்சரி 25 கேள்வி வருதுன்னும் போது நமக்கு வந்து இந்த பேப்பருக்கு ஒரு கேள்விக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 25 கேள்வி நீங்கள் 20 கேள்விக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 மார்க் 50 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க, யூனிட் 8 யூனிட் 9க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்தியன் பாலிட்டி அவாய்ட் பண்ணவே முடியாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய தேசிய இயக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம 10th புக்கில் கூட 9th புக்கெலாம் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ பேப்பர் 2க்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பேப்பர் 2க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% கொடுக்கலாம். 50-50 பிரிக்காமல் இதுக்கே நீங்கள் 60% வந்து ப்ரிப்பேர் கொடுங்க, ரைட்டா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேப்பர் 1க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அந்த பேப்பர் 1க்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 6 யூனிட் கவர் பண்ணுங்கள். மீதி 4 யூனிட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தியரம் அல்லது இப்போ உதாரணத்துக்கு ரிலேஷன்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னா கவுண்டபிள், அன்கவுண்டபிள், அது மாதிரி வந்து ஏதாவது
நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டெஃபினேஷன் அந்த மாதிரி 1 மார்க் மட்டுமா தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதுமானது. நிறைய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் கொஷின் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதுமானது. ரைட்டா? ஸோ அதனால் மேஜர் பேப்பர் 1ல் ஒரு 6 யூனிட் கவர் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 கவர் பண்ணுங்கள். என்னென்னா நமக்கு ஒரு கேள்விக்கு 2 மார்க் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மினிமம் பாஸ் 150 கொடுத்துருக்காங்க. அது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த தேர்வுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. குரூப் 4 மாதிரியோ அல்லது குரூப் 2 மாதிரியோ இல்லை குரூப் 1 மாதிரியோ வந்து நிறைய காம்படிஷன் இருக்காது. ஏன்னா வந்து பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னதுனால ஹெவி காம்படிஷன் இருக்க போகிறதில்ல. பட் ஆனாலும் வந்து மினிமம் மார்க் மட்டும் எடுத்தாலும் நம்மளால் வந்து வேலை வாங்க முடியாது. ஸோ மினிமம் 150 வச்சுக்கோங்களேன் பிசிஎம்பிசிக்கு. ஸோ அதுக்கு மேலே நம்ம கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம மேஜர் பேப்பர் 1க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் சொன்னதால ஈஸியாக இருக்கிற அந்த யூனிட் மட்டுமாவது கவர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் எந்தெந்தெல்லாம் டாபிக் வந்து கவர் ஆகிட்டு இருக்கு எந்த மாதிரிலாம் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியிலுமே கேட்டிருக்காங்க. அது பாலினாமியல் ஆகட்டும், நியூட்டன் ராப்சன் மெத்தட் ஆகட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து கேட்டிருக்காங்க. இந்த யூனிட் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து படிச்சுக்கோங்க. ரைட்டாக இதுலேயே பார்த்தீங்கன்னா குரூப்பு, சப் குரூப்பு, சைக்கிளிக் குரூப்பு இது எல்லாமே வந்துடுது. இதுதான் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த யூனிட் படிங்க. அடுத்தது கால்குலஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட். நம்ம யூஜி டிகிரியில் படித்ததுலேயே பார்த்தீங்கன்னா கால்குலஸ் பேப்பர் ஆகட்டும், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஆஃப் 2 டைமென்ஷன் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நிறைய வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை மாற்றுறது, அதை பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இந்த யூனிட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 1 மார்க் கொஷின் தான். ஸோ அதனால் இந்த யூனிட்டும் விட்டுறாதீங்க, இந்த யூனிட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் ஆகட்டும், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது எப்படி சால்வ் பண்ணுறது, சிஎஃப் பிஏ எப்படி கண்டுபிடிக்கிறது. ஏன்னா பிஏ கூட பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் 2 மார்க் லெவலில் போய்டும். சிஎஃப்ன்றது பார்த்தோன்னே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், அது எப்படி போடுறது அப்படின்றது. ஸோ பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் அவாய்டே பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டைப் 1 டைப் 2 டைப் 3 என்னென்ன மெத்தட் இருக்கோ அதுக்கு என்னென்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, எப்படி போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நிறைய கேள்விகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டுமே ஒரு 10 கேள்விகள் மேலேயே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. வெக்டர் கால்குலஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெக்டர் கால்குலஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கேட்டிருக்காங்க. ஃபூரியர் சீரிஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மில் அதிகமாக கேட்கல, பட் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றதுல வரல. ஆனால் ஃபூரியர் சீரிஸில் வந்து இந்த டைம் லாஸ்ட் டைம் கேள்வி அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஃபூரியர் சீரிஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம டக்குன்னு சொல்கிற 1 மார்க் என்னென்னா ஆட் ஃபங்க்ஷன் என்ன, ஈவன் ஃபங்க்ஷன் என்ன. ஃபஸ்ட்டு A0 கண்டுபிடிக்கணும். ரைட்டா? A0 அது ஈவன் ஃபங்க்ஷன்னா A0 ஏன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஆட் ஃபங்க்ஷன்னா பிஎன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஜென்ரலாக ஃபூரியர் சீரிஸ்க்கு என்ன ஃபார்முலா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஆட் ஈவன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த லெவலில் படித்தா கூட உங்களுக்கு போதுமானது. வெக்டர் கால்குலஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4 யூனிட் கவர் பண்ணிவிடுங்க. அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகிற மாதிரி தான் தோணும். பட் இருந்தாலும் வந்து தியரி கைலி தியரம்னு என்ன, லெக்ராஜின் தியரம் அந்த ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க. ரைட்டா? அந்த ஃபார்முலாவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் வெக்டர் ஸ்பேஸு லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பேசிக்காக ஏதாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மேலோட்டமாக அந்த தியரி டெஃபினேஷன் அந்த ஃபார்முலா மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரியல் அனலிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் செட்னா என்ன, ஃபங்க்ஷனா என்ன, ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது மோனோட்டோன் சீக்வன்ஸு, கன்வர்ஜன்னா என்ன. ஸோ அதாவது தியரியாக உங்களுக்கு என்ன தெரியும் அது மாதிரி பவுண்டடு, அன்பவுண்டடு, கவுண்டபிள், அன்கவுண்டபிள், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் யூஜி லெவலில் யூஜியில் நீங்கள் படிக்கும்போது இந்த பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் படிங்க. இல்லை அப்படின்னா இந்த யூனிட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ரைட்டா? ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீனியர் ஃப்ராக்ஷன் ஃபங்க்ஷன் ஆகட்டும், த ஃபங்க்ஷன் W Z⁴n, W E⁴Z, பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லீனியர் ஃப்ராக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, காசி இன்டெக்ரல் ஃபார்முலா, ஸோ டைலர் சீரிஸ், லாரன்ஸ் சீரிஸ், ஜீரோஸ் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள், சீரிஸ் இருக்குல்ல, இதுக்கு என்ன ஃபார்முலா, இது என்ன அப்படின்றத ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ பேசிக்காக இம்பார்ட்டன்ட் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துட்டு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? டைனமிக் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நியூட்டன்ஸில் ஆகட்டும், அது மோஷன் அது இதுன்னு இருக்கும், நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸ் இருக்குது. பட் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த யூனிட்டை அவாய்ட் பண்ணுறதுனால முழுமையாக அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கேள்வி அடிபடும். பட் இருந்தாலும் சும்மா ரொம்ப நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஏதாவது 1 மார்க் லெவலில் மேலோட்டமாக வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ஆஃப்லைன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், பிக் மெத்தட் எப்படி சம்ம போடுறோம், நம்ம வந்து டோட்டலாக வந்து பெருசாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை சால்வ் பண்ணி கடைசி சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறதில்ல. பட் அந்த சம்ம போடும்போது என்னென்ன கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்,
அதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு எப்படி நம்ம மாற்றுறோம், அந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றுறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஏன்னா 1 மார்க் லெவலில் தான் வந்து அவங்க கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பேசிக் பீசிபிள் சொல்யூஷன் வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஷனுக்கு வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, பிக் மெத்தட் ஆகட்டும், 2 பேஸ் மெத்தட் ஆகட்டும், மற்ற எல்லா மெத்தடுக்கும் வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஷினை மாற்றுறது, பேசிக் பீசிபிள் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகட்டும், ஓஆர் ஆகட்டும், இந்த 2 பேப்பருமே அவாய்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். ரைட்டாக இதில் கேம் தெரியும் கேட்குறாங்க, கியூவும் தெரியும், ப்ராப்ளம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டியும் வந்துடுது. ரைட்டா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ப்ராபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து அந்த M1 ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட்னு அப்படிங்கிறனால MM1 மெத்தட். ஸோ அதுலேயும் வந்துடுது இல்லையா. ஸோ MM1 அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தா நிறைய மெத்தட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைப் மட்டுமாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் பார்த்துக்கோங்க. கியூவிங் தியரி இருக்கு இல்லையா. ஸோ கியூவிங் தியரியில் ஃபஸ்ட்டு டைப், ரைட்டா, ஃபஸ்ட்டு டைப் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. கேம் தெரியும் வருது, ரைட்டா, கேம் தெரியும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஓவர் பேப்பரை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதில் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. அது வேரியன்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற நார்மல் ஆகட்டும், சை ஸ்கொயர் ஆகட்டும், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து இது தனியாக ஒரு பேப்பரை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு யூனிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் டைப் 1 எரர், டைப் 2 எரர், ஃபார்முலா, கண்டிஷன், பைனாமியல், பாய்சனு, நார்மல், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், ஜாமெட்ரி, எக்ஸ்போனன்ஷியல், காமா, பீட்டா, ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரைட்டா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 10 யூனிட் நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஓவர் படிங்க, அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிங்க, அடுத்தது அல்ஜிப்ரா, அதாவது ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, தேர்டு, ஃபோர்த்து, இந்த 6 யூனிட்டை கவர் பண்ணுங்கள். மீதி 4 யூனிட்டை அப்படியே ரிலாக்ஸாக லைட்டாக எப்போயாவது டைம் கிடைக்கும் போது படிங்க. நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேப்பர் 2, ரைட்டா. ஏன்னா நமக்கு வந்து 2 பேப்பரும் சேர்த்து தான் வந்து மார்க் வந்து எடுக்க போகிறாங்கன்றதுனால. ஸோ இந்த மாதிரி படிச்சுன்னா நிச்சயமாக வந்து இந்த தேர்வில் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ எல்லாமே முழுமையாக படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல வந்து அந்த 10 யூனிட்டும் படிக்கணும். எது பேப்பர் 2க்கு, பேப்பர் 1க்கும் 10 யூனிட், 2 யூனிட்டுமே நான் தரவாக படிக்கிறேன் அப்படின்றது நிச்சயமாக யாரால் முடியாது. உங்களால் முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் என்னால் முடியாது அப்படின்றத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பட் ஏற்கனவே குரூப் 2 குரூப் 4 படிக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பேப்பரில் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது இல்லாமல் இந்த 10 யூனிட்டில் ஒரு 6 யூனிட் நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு ஓவர் படிங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிங்க, அப்புறம் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஸுகளை பிரித்து மேய்ஞ்சிருங்க. அந்த டி ஆகட்டும், அந்த ஈக்குவேஷனை மாத்திரம், அதாவது M1 M2 கண்டுபிடிக்கிறதாகட்டும், அந்த CF PA கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு அந்த என்னென்ன டைப் இருக்கோ எல்லாமே நீங்கள் படித்து வச்சுட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு நிறைய கேள்விகள் அதில் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 200 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா பேப்பர் 1ல் ஒரு 100 கேள்விகள், ஒரு 100 பாதி இந்த 6 யூனிட்டை படிச்சுட்டு நீங்கள் ஒரு 60-70க்கு மேலே போயிட்டு ஒரு 100 ரீச் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் 100 பக்கம் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் ஒரு 70-80 எடுத்துகிட்டு நீங்கள் பேப்பர் 2ல் 100 கேள்விகள்னா இது நல்லா வந்து தரவாக படித்து ஒரு 80 கேள்விகள் மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா ஸோ ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 80னா 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150, அதாவது மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து பேப்பர் 2லேயும். ஸோ அடுத்த கட் ஆஃப் இன்க்ரீஸ்க்காக வந்து நீங்கள் பேப்பர் 2க்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு அந்த 200-250 லெவலுக்கு வந்து 500 மார்க் வந்து நீங்கள் அந்த லெவல் எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த தேர்வில் வந்து பாஸ் பண்ணிடலாம். பயப்பட வேண்டாம். நம்ம யூஜியில் ஏற்கனவே மேக்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்து நான் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் வந்து படிக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ் வந்து தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ரொம்ப லென்த்தியாக போச்சு, என்னால் வந்து அதை பற்றி டிஸ்கஷன் பண்ண முடியல. பட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நான் வந்து பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு என்ன படிக்கணுன்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் ஒரு 6 யூனிட் படிங்க, அடுத்து பேப்பர் 2 படிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் ஆப்டிடியூட் ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், யூனிட் 8, யூனிட் 9, ஸோ அதவங்க இந்தியன் பாலிட்டி ஆகட்டும், இந்திய தேசிய இயக்கம், இது மாதிரி கொஞ்சம் அந்த லைன் ஆர்டரில் வந்து ஈஸியாக அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த தேர்வு பற்றின ஏதேனும் சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.